நம்ம போன கிளாஸ்ல SSH பார்த்தோம் இல்லையா? அந்த லேப் செஞ்சீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம ஆக்சஸ் லிஸ்ட் பார்க்க போறோம். ஆக்சஸ் லிஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் தான் ACLன்னு சொல்லுவோம். ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட், இதுதான் நம்ம ACL சொல்லுவோம். ACL நீங்க ஆக்சஸ் லிஸ்ட்னாலும் சொல்லலாம், ஆக்சஸ் லிஸ்ட் அப்படின்னாலும் சொல்லலாம், ACLனாலும் சொல்லலாம், இல்ல ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்னு சொல்லலாம். உங்க விருப்பம். இந்த மாதிரி எல்லா வகையும் சொல்லுவாங்க. இந்த ஆக்சஸ் லிஸ்ட்னுவாங்க, ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்னுவாங்க, சில பேர் ACLன்னுவாங்க. இன்னும் சில பேர் பொதுவா பேசுற மாதிரி பேசுவாங்க. ஒரு ஃபில்டர் லிஸ்ட் போடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபில்டர் லிஸ்ட்னா என்ன, வடிகட்டுறதுக்கு லிஸ்ட். ஃபில்டர்னா என்ன, வடிகட்டுறது தானே. யாரெல்லாம் வடிகட்டணும், எந்த டிராபிக் எல்லாம் வடிகட்டணும், எந்த டிராபிக் எல்லாம் அனுமதிக்கணும், இப்படி எழுதுறது பேரு ஃபில்டர் லிஸ்ட். ஆக்சஸ் லிஸ்ட், ஃபில்டர் லிஸ்ட் எல்லாம் ஒண்ணுதான். ஃபில்டர் லிஸ்ட். ரைட். இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் ACL எதுக்காக? நான் இப்ப சொன்ன மாதிரி எதை அனுப்பலாம், எதை அனுப்பக்கூடாது, எந்த டிராபிக் அனுப்பலாம், எந்த டிராபிக் அனுப்பக்கூடாது அப்படிங்கறத முடிவு செய்யறதுக்கு, ரவுட்டர் முடிவு செய்யறதுக்கு நாம என்ன பண்ணணும், ரவுட்டரை கன்ஃபிகர் பண்ணணும், சொல்லணும் ரவுட்டருக்கு, இங்க பாருப்பா, அந்த நபர் இடத்துல இருந்தோ இல்ல அந்த நபர் இருக்கிற அந்த நெட்வொர்க்ல இருந்தோ, அந்த நெட்வொர்க் மொத்த நெட்வொர்க்ல இருந்து யார் வந்தாலும் அனுப்பிச்சிடணும். சரியா? அனுப்பிச்சிடணும். நம்ம நெட்வொர்க்குள்ள அவங்க டிராபிக்கை அனுப்பிடணும். நீ தடை பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் நம்ம கஸ்டமர், நம்ம அவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டுருக்கிறோம். அந்த நெட்வொர்க்ல இருந்து யாரு ஒரு டிராபிக்கை நம்ம நெட்வொர்க் நோக்கி அனுப்புறாங்களோ, யார் அனுப்புனாலும் சரி, உள்ள அனுமதிச்சிரு அப்படின்னு சொல்றது பேரு தான் ஆக்சஸ் லிஸ்ட். அப்படி சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் என்ன அப்படின்னு நீங்க சொல்லலைன்னா, மத்தவங்களை எல்லாரையும் டினை பண்றோம். மறுபடியும் கதையை சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கணும். இத ஆக்சஸ் லிஸ்ட் யாரை அனுப்பலாம், யாரை அனுப்பக்கூடாது, யாரை நம்ம டிவைஸை ஆக்சஸ் பண்றதுக்கு விடலாம், யாரை நம்ம நெட்வொர்க்குள்ள நம்மளுடைய டிவைஸோட எல்லாம் ஹாய் பாய் சொல்லிட்டு போறதுக்கு விடலாம், யாரெல்லாம் நம்ம நெட்வொர்க்கையோ நம்ம நெட்வொர்க் டிவைஸையோ ஆக்சஸ் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறத ரவுட்டர் தீர்மானிக்கிறதுக்கு கட்டளைகளை எழுதுறோம். அந்த கட்டளைகள் பேர் தான் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். கட்டளைகள்னா புரியுதா? கட்டளைன்ற தமிழ் வார்த்தை புரியுதா? சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலீஷ்ல என்ன வார்த்தைக்கு நிகரா நான் கட்டளைன்னு யூஸ் பண்றேன், பயன்படுத்துறேன்? எந்த வார்த்தைக்கு? கட்டளைனா ஸ்டேட்மெண்ட்ல, அது வாக்கியம். வாக்கியத்தை தான் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். வாக்கியம். கட்டளைன்றது கமாண்ட். ஆமா, கமாண்ட், கட்டளை. யார் இதுல தமிழ்ல படிச்சான்னு தெரியல, நான் தான் தமிழ்ல படிச்ச மாதிரி இருக்குது. எனக்கே நிறைய தமிழ் வார்த்தை தருது. சரி, ரவுட்டருக்கு கட்டளை கொடுக்கணும்.
இந்த பாருப்பா, இவங்களெல்லாம் வந்தாங்கன்னா விட்டுரு, இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா விடாது அப்படின்னு. இப்ப இவங்கெல்லாம் வந்து அவங்கள விட்டுட்டு நம்ம சொல்றோம், இவங்களுடைய டிராஃபிக்லாம் வந்தா விடுன்னு சொல்றோம். மற்ற டிராஃபிக்கை பத்தி நம்ம சொல்லலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன். என்ன சொன்னேன்? அந்த நெட்வொர்க்ல இருந்து டிராஃபிக் வந்துச்சுன்னா அனுப்பிடு, தடை பண்றாத அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேற யாராவது வந்தா நீங்க சொல்லவே வேண்டாம். அந்த வேற யாராவது வந்து மத்தவங்க எல்லாம் சொல்லலைன்னா இதுதான் நடக்கும். மத்தவங்களை எல்லாரையும் நிறுத்திடும், தடை போட்டுரும். யார நீங்க வந்து அனுமதிக்கலாம்னு சொன்னீங்களோ அவங்கள மட்டும் அனுமதிக்கும், மத்தவங்க எல்லாருக்கும் தடை போட்டுரும். நீங்க மத்தவங்க எல்லாரும் தடை பண்ணுன்னு சொல்லலைனாலும் அதுவாவே செஞ்சிரும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் இப்ப பேசின்னு இருக்குது ரொம்ப எளிய முறையில சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆக்சஸ் லிஸ்ட்ல யாரெல்லாம் தடை பண்ணலாம் சொல்லலாம், டைரக்டாவே சொல்லலாம். வீரப்பா வந்தானா விட்டுறாதப்பா, அவன் சந்தன கட்ட மரத்தெல்லாம் வெட்டி வித்துறான் பாவன். சந்தன கட்ட மரம் இல்லானா நம்ம நாட்டுல யாரும் பிழைக்க முடியாது, சோறு சாப்பிட முடியாது, அதனால அவனை விட்டுறாத அப்படின்னு சொல்லலாம். வேற எப்படிலாம் சொல்லலாம்? பாருப்பா, இந்த வில்லேஜ் மக்கள், நார்மல் வில்லேஜ் மக்கள் இருக்காங்களே, அவங்கள மட்டும் விட்டுரு. பாவம், கொஞ்சம் விறகுலாம் பொறுக்கி சாப்பாடு செய்யறதுக்கு அவங்க ஏதோ பாவம் வராங்க காட்டுக்குள்ள, கொஞ்சம் விறகுலாம் பொறுக்குறாங்க, கீழே விழுந்த விறகு, காஞ்சி போன குச்சி, அவங்களுக்கெல்லாம் தடை போட்டுறாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மற்றவங்க எல்லாரையும் நிறுத்து. இதுக்கு பேரு இம்ப்ளிசிட் டினாய். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் வந்து அறிமுகம் செய்யறதுக்கு தான் இவ்வளவு கதை விட்டேன் நான். என்ன 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 வார்த்தை? இம்ப்ளிசிட். இம்ப்ளிசிட் டினாய். இம்ப்ளிசிட் டினைனா மறைமுகமாக தடை சொல்வது, நேரடியா தடை சொல்லல. வீரப்பனுக்கு நேரடியா தடை சொல்லல, மறைமுகமா சொல்லியிருக்கிறோம். எப்படி சொல்லணும்? அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்ற, தம்பிகளா ஒழுங்கா வேலை பார்க்கணும், சரியா? இந்த கிராம மக்கள்லாம் வருவாங்க, சரியா? சும்மா சின்ன விறகு பொறுக்கிறதுக்கு சின்ன சின்ன உதவி அவங்களுக்கு கிடைக்குது, அது எடுத்துன்னு போட்டோம். இந்த காடே அவங்களது தான், தப்பு இல்லை, அவங்கள விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போற. அவன் என்ன பண்றான்? கிராம மக்கள்லாம் வரும்போது ஒன்னும் சொல்றது இல்லை. அதுவே ஒருத்தன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கினேன், ஒரு டிஷர்ட் ஒன்று மாட்டிக்கினேன், பைக்ல வந்தானா உள்ள போறேன் அப்படின்னு, நோடா தம்பி, உன்னை உள்ள விட முடியாது, நீ இந்த கிராமத்தாலே கிடையாது, உன்னை அனுமதிக்கிறதுக்கோ இல்ல வீரப்பனை அனுமதிக்கிறதுக்கோ எனக்கு பர்மிஷன் கிடையாது, அதனால தயவு செய்து போயிடு, உள்ள வராது. இதெல்லாம் வந்து சொல்லாமலேயே செய்யறாங்க இல்லையா? அதனாலதான் இம்ப்ளிசிட்டி நை, சொல்லாமலேயே தடை போட்டுருது. ஏன்னா வேற ஒண்ணு சொல்லி இருக்கிறோம். என்ன சொல்லி இருக்கிறோம்? கிராம மக்களை மட்டும் விடு அப்படின்னா என்ன அர்த்தம்? மறைமுகமான அர்த்தம், நகர்ப்புற வாசிகளை உள்ளே விடாதே, துப்சம் செய்து விடுவார்கள் அப்படின்னு அர்த்தம். மறைமுகமான அர்த்தம், இம்ப்ளிசிட் மீனிங். இம்ப்ளிசிட்னா மறைமுகமான.
சரி, ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் இது இங்கிலீஷ்ல இப்போ நான் கொஞ்சம் வார்த்தைகளை சொல்ல போறேன். ஏன்னா அதை வச்சுதான் நீங்க மற்றவங்க பேசுறத கேட்பீங்க. ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் இஸ் செட் ஆஃப் permit and deny statement. Access control list is set of permit and deny statement. It's a set of permit and deny statement. Access control list is a set of permit and deny statement. அப்படின்னா என்ன? ஏற்கனவே தமிழ்ல சொன்னதான் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறேன். ஆக்சஸ் லிஸ்ட் என்பது யாரை அனுமதிக்கலாம், யாரை அனுமதிக்க கூடாது என்ற வாக்கியங்கள். ஸ்டேட்மெண்ட்னா வாக்கியம். லிஸ்ட் ஆஃப் செட்னா என்னன்னா லிஸ்ட்னு அர்த்தம். நிறைய லிஸ்ட் இந்த இடத்துல என்ன பொருள் படும்னா செட்னு அர்த்தம். செட் ஆஃப் ஒரு வாக்கியம் இருக்கலாம், பல வாக்கியங்கள் இருக்கலாம். அதனாலதான் செட்டுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம். ஒரே ஒரு வாக்கியம்னா ஏ போடுவேன். A permit statement, a deny statement. இங்க ஒண்ணுக்கும் மேற்பட்ட வாக்கியம் permit and deny statementங்கிறதுனால தான் செட்ங்கிற. அந்த பர்மிட்டே கூட 10 ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், டினை ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். மொத்தம் ஆக்சஸ் லிஸ்ட்ல போய் எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குது? 15 ஸ்டேட்மெண்ட். So access control list ACL is nothing but set of permit and deny statement. உதாரணத்துக்கு access list 10 permit host ஒரே ஒரு ஐபிஎஸ் ஹோஸ்ட். நெட்வொர்க்னு சொல்லுவோம். அதுல நிறைய ஐபிஎஸ் இருக்கு. சிங்கிள் ஐபிஎஸ் உள்ள டிவைஸ் ஹோஸ்ட்னு சொல்லுவோம். அது ரவுட்டரா இருக்கலாம், கம்ப்யூட்டரா இருக்கலாம், சர்வரா இருக்கலாம். ஒரே ஒரு ஐபிஎஸ் அது ஹோஸ்ட் சொல்லுவோம். நிறைய ஐபிஎஸ் அது நெட்வொர்க்னு சொல்லுவோம். Access list 10 permit host then the host உடைய ஐபிஎஸ். Access list 10 permit host 1.1.1. Access list 10 permit host 2.2.2. Access list 10 permit host 3.3. பாருங்க, இது எத்தனை ஆக்சஸ் லிஸ்ட்னா ஒரே ஒரு ஆக்சஸ் லிஸ்ட் தான், 10. ஆக்சஸ் லிஸ்ட் 10னா இது 3 வரிகளை 3 வாக்கியங்களை உள்ளடக்கியது தான் ஆக்சஸ் லிஸ்ட் 10. இப்ப எங்கெல்லாம் ஆக்சஸ் லிஸ்ட் 10ன்னு நான் சொல்றேனோ அங்கெல்லாம் இது 3 பொருள்படும். அந்த இடத்துல எல்லாம் இது 3ம் பர்மிட்டட். எங்கெல்லாம் நான் போயிட்டு ஆக்சஸ் லிஸ்ட் 10ன்னு சொல்றேனோ அங்கெல்லாம் இது 3மே அலவுடு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு ஒரு அர்த்தம் இதுக்கு இருக்குது. என்ன அர்த்தம் அது? அங்கெல்லாம் மற்றவங்களெல்லாம் தடை பண்ணு, டினை. அதுக்கு பேர் தான் இம்ப்ளிசிட் டினை. அது இங்க கீழே கிடக்குது. என்னன்னு இருக்கு தெரியுமா? இம்ப்ளிசிட் டினை. இம்ப்ளிசிட் டினை என்ன இருக்கு தெரியுமா? கீழே நீங்க எழுதாமலேயே இந்த வார்த்தை இருக்கும், ஆக்சிஸ் லிஸ்ட். அது நீங்க பார்க்க முடியாது, ஆனா அதுதான் அர்த்தம். 10 டினாய் எனி. எனினா யாருனாலும் சரி. ஆமா, இது நீங்க சொல்லாமலேயே இருக்கிற ஒரு வாக்கியம். வாக்கியம்னா கமாண்ட் கிடையாது, கட்டளைனா தான் கமாண்ட். வாக்கியம்னா ஸ்டேட்மெண்ட். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது, தமிழ் சொல்லி கொடுக்குறேன் நான். இனிமையான தமிழ் பாஷை, சோறு போடாது. இனிமையான தமிழ் பாஷையை பேசுறேன்னு சந்தோஷப்படலாம். அதுக்காக அதை வச்சு நீ சண்டை போடக்கூடாது. அது மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த பாஷையை வச்சுக்கின்னு பேச முடியும், உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஆனா அந்த பாஷையை வச்சுக்கிட்டு தெலுங்கானுக்கு புரிய வைக்க முடியுமா? புரிய வைக்க முடியாது. ஹிந்திக்காரனுக்கு புரிய வைக்க முடியுமா? புரிய வைக்க முடியாது. ஹிந்திக்காரனுக்கும் கன்னடக்காரனுக்கும் தெலுங்குக்காரனுக்குமே மலையாளக்காரனுக்குமே புரிய வைக்க முடியாது. அது ஒரு பாஷையில என்னத்த பெருமை வாழ்த்து. புரிய வைக்கிறதுக்கு தான் பாஷை. புரிய வைக்கிறதுக்கு இப்ப இங்கிலீஷ் தான் அதிகமா உலக லெவல்ல பயன்படுத்தப்பட்டு. அவனே சண்டை போறது இல்லை, ஏன் லாங்குவேஜ் தான் நான் ஓஸ்டின்னு. உலகம் ஃபுல்லா பல மக்களுக்கு புரியுற ஒரே பாஷை இங்கிலீஷ். அவனே சும்மா கிடக்குறான். இவன் சும்மா தேவையில்லாம பேசுறியா? சந்தோஷம். பழைய பழைய லாங்குவேஜ், பழைய பாஷை எனக்கு தெரிஞ்சு சொல்லிக்குங்க, தப்பு இல்லை, தப்பு இல்லை. அதுக்கு என்னத்துக்குங்க சண்டை? சோ இந்த டினை ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதாமலே இருக்குதுன்றத நினைவுல கொள்ளணும். நான் இது 3 பர்மிட் பண்ண சொன்னேன். நான் 4.4.4.4 பத்தி எதுவுமே சொல்லலையே, அதை ஏன் டினை பண்ணிச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? யோசிக்கணும். யோசிச்சு என்ன பதில் வரணும்? இதுதான் பதிலா வரணும். ஏன் 4.4.4 டினை ஆச்சுன்னா, இங்க எனி, அது யாரா இருந்தாலும் சரி, 4.4.4 மட்டும் கிடையாது, 5.5.5 கூட அது டினை தான் பண்ணும். அது மறந்துடக்கூடாது. ஸோ ஆக்சஸ் லிஸ்ட் வந்து இம்ப்ளிசிட் டினையை கொண்ட ஒரு லிஸ்ட். இப்போ என்ன பண்றேன் நானு, இன்னொரு ஒரு உதாரணம் எழுது. இந்த உதாரணம் இப்போ இதுக்கு முன்னால எழுதின உதாரணம் வந்து யாரெல்லாம் அனுமதிக்கலாம்னு எழுதின ஒரு உதாரணம். இப்ப நான் எழுதுற உதாரணம் பாருங்க, ஆக்சஸ் லிஸ்ட் 20 deny host 50.50.50.50. இதை நான் டினை பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனை உள்ள விடாதுன்னு அர்த்தம். சரி, இப்போ ஒரு 5.5.5.5 இருந்து வருது டிராபிக், என்ன நடக்கும்? ட்ரை பண்ணுங்க. 50.0.0.0 உள்ள விடாதுன்னு சொல்லிடுறேன். 5.5.5.5 இருந்து வந்தா என்ன நடக்கும்? விடாது. ஏன்னா இப்பதான் சொல்லி முடிச்சேன். நீங்க எழுதாமலேயே ஒரு வார்த்தை இருக்கும், என்ன ஆயிடும்? ஆக்சஸ் லிஸ்ட் 20 டினை எனின்னு ஒண்ணு இருக்கும்.
அப்ப என்ன பண்றதுங்கோ? எனக்கு இவனை மட்டும் தான் டினை பண்ணணுங்கோ. இது வந்து பெங்களூர் தமிழ். ஏங்கோ சொல்லுங்கோ, என்ன பண்றதுங்கோ? இந்த 50.0.0.0 50.50 மட்டும் தான் டினை பண்ணணுங்க. மத்தவங்களெல்லாம் அனுமதிக்கணுங்க. என்ன பண்ணணுங்க? மத்தவங்களெல்லாம் அனுப்பணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு வார்த்தை எழுதணும். ஆக்சஸ் லிஸ்ட் 20 பர்மிட் எனின்னு போடணும். என்னது? அது எங்க போடணும் தெரியுமா? இது எழுதின உடனே நீங்க எழுதுனீங்கன்னா இந்த லைன் வந்து கீழே போயிடும். இந்த லைன் கீழே போயிடும். இந்த லைன் நீங்க புதுசா எழுதும் போது இது கீழே போயிட்டே இருக்கும். ஆக்சஸ் லிஸ்ட் 20 பர்மிட் இனி நீங்க எழுதுன உடனே இங்க இருந்த லைன் ஷிஃப்ட் ஆகி இங்க வந்துருச்சு. இந்த லைன் அடுத்து இன்னொரு ஒரு எழுதின்னு வச்சுங்க, அப்போ ஷிஃப்ட் ஆகி இது கீழே போயிடும். ஏன்னா இது நம்ம எழுதாத ஒரு இம்ப்ளிசிட் டினை ஸ்டேட். நீங்க எழுத எழுத இது கீழே போய்கிட்டே இருக்கும், நகர்ந்துட்டே இருக்கும். புரியுதா? ஒருவேளை அது கீழே போடணும் என்ன நடக்கும் பார்க்கலாமா? இப்போ முன்னால எங்க இருந்துச்சு தெரியுமா? இது முன்னால இங்க இருந்துச்சு இல்லையா? இப்போ இது மட்டும் கீழே போடலாம், என்ன தெரியுமா நடக்கும்? ஃபர்ஸ்ட் வரும், இந்த பாக்கெட் வரும். வந்த உடனே ரவுட்டர் கேட்கும். இந்த ரவுட்டர்ல தான் இந்த ஆக்சஸ் லிஸ்ட்டை போட்டுக்கிறீங்க. இந்த ரவுட்டர் கேட்கும், ஏம்பா நீ 50.0.0.01 கேட்கும். இல்லைங்க. சரி சரி, வேற யார்? ஓ நீ 555வா? ஓ சாரிங்க, நான் உங்களை அனுப்ப முடியாதுங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடும். அப்ப இது எழுதி பிரயோஜனமே இல்லை பாருங்களேன். எனினா இந்த அஞ்சும் எனில ஒருத்தன் தானே டினை பண்றோம். ஆனா நம்மளுடைய நோக்கம் என்ன? மற்றவங்களை எல்லாரையும் அனுமதிக்கணும். அதனால இந்த மாதிரி இது கீழே போறது நல்லது. அதுவாகவே கீழே போயிடும். ஸோ ஒரு விஷயம் நீங்க இப்போ தெரிஞ்சுக்கணும், என்னன்னா ஒரு பேக்கெட் வருதுன்னா ஃபர்ஸ்ட் முதல் லைனை தான் ரீட் பண்ணும். அதுல மேட்ச் ஆகுதுன்னா அடுத்த லைன் ரீட் பண்ணும். அதுல மேட்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கீழே போவே போகாது, கீழே போகாது. புரியுதா? அடுத்த லைன் ரீட் பண்ணவே பண்ணாது, கீழே போகவே போகாது. அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். இந்த லைன் ரீட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். ஸோ ஆக்சஸ் லிஸ்ட்ஸ் ஆர் ரெட் ஃப்ரம் டாப் டு பாட்டம். இந்த வாக்கியம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சஸ் லிஸ்ட்ஸ் ஆர் ஆக்சஸ் லிஸ்ட்ஸ் ஆர் ரெட். ரெட்னா என்ன? சிவப்பு கலர்ல. ரீடுக்கு பாஸ்ட் டென்ஸ் தான் ரெட். ஆக்சஸ் லிஸ்ட் ஆர் ரெட் ஃப்ரம் டாப் டு பாட்டம். மேல இருந்து கீழே தான் ரீட் பண்ணுவோம், நடுவுல கீழே இருந்து அப்படிலாம் இருக்கு. Read from top to bottom. But when a match is found, it won't read further. மீதி இருக்கிற லைன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணாது. உதாரணத்துக்கு நான் இன்னொரு லைன் எழுதுனேன்னு வச்சுக்கோங்களேன். சரி வேணாம், இந்த லைன் இல்லை, இந்த லைன் எழுதியிருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் இன்னொரு லைன் எழுதுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? இங்கதான் போகுமே ஒழிய இங்க கீழே போகாது. இதுதான் கீழே வந்துடும் இல்லையா? இப்போ ஆக்சஸ் லிஸ்ட் 20 பர்மிட் ஹோஸ்ட் 5555. ஆக்சஸ் லிஸ்ட் 20 பர்மிட் ஹோஸ்ட் e.e. சரி, இப்போ ஒரு பாக்கெட் வருது, 555ல இருந்து பாக்கெட் வருது.
இதை ரீட் பண்ணும் மேட்ச் இருக்கா, அப்ப அடுத்த லைன் வரும். இது ரீட் பண்ணும் மேட்ச் இருக்கா, அதோட நிறுத்திடும். அது என்ன சொல்லுது, பர்மிட் சொல்லுதா, பர்மிட் பண்ணியும் முடிஞ்சுது. இந்த லைனை ரீட் பண்ணுமா, பண்ணவே பண்ண. சரி, இப்போ 9.9.9.9ல இருந்து பாக்கெட் வரும். முதல் லைன் ரீட் பண்ணுது, மேட்ச் இல்ல. ரெண்டாவது லைன் ரீட் பண்ணுது, மேட்ச் இல்ல. மூணாவது லைன் ரீட் பண்ணுது, அதுலயும் மேட்ச் இல்ல. நாலாவது லைன் ரீட் பண்ணுது, மேட்ச் இருக்குதா, இருக்குது. எனீங்கன்னா எல்லாத்தையும் தான் உள்ள. அது என்ன சொல்லுது, டினை பண்ண சொல்லுது. அவ்வளவுதான், டினை. புரியுதா? சரி, இப்போ இது எங்க இந்த பாக்கெட் வருது, கரெக்ட் கரெக்ட் கரெக்டா சொன்னீங்க. 9.9.9.9ல இருந்து பாக்கெட் வருது. ஆனா எங்க போகுதுன்னு எங்கேயாவது நம்ம பேசணுமா, இல்ல. இப்போ எங்க இருந்து வருது, அது 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 அதை மட்டும் பார்த்து அனுப்பலாமா வேணாமான்னு முடிவு எடுத்தா அதுக்கு பேரு ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட். ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட். சொல்லுங்க, ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் என்னது? எங்க இருந்து பாக்கெட் வருதோ இல்ல, எங்க இருந்து வருதுன்றத பொறுத்து எங்க இருந்து வருதுங்கிறத மட்டும் பார்த்து அனுப்பலாமா தடை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருது ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட். அடுத்தது எங்க இருந்து வரும்ன்றதையும் பார்த்துக்கிட்டு, நல்ல கவனி, எங்க இருந்து வரும்ன்றதையும் பொறுத்து எங்க போறோன்றதையும் பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்தா, மறுபடியும் சொல்றேன், அங்க டிஸ்டர்ப் ஏதோ பண்றீங்க நீங்க, கவனி, கிளாஸ் கவனி. வெறும் எங்கிருந்து வருதுன்னு மட்டும் பார்த்தா ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட், எங்க இருந்து வருது, எந்த ஐபிஎஸ்க்கு போகுது, அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி, சோர்ஸையும் டெஸ்டினேஷன் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி. ஸ்டாண்டர்டுங்கிறது வெறும் சோர்ஸ் மட்டும் தான் மேட்ச் பண்ணும். சோர்ஸ் டெஸ்டினேஷன் இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி அனுப்பலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணா அதுக்கு பேரு எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட். எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட். புரியுதா இல்லையா? ஆமா. எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட்ல என்னென்னலாம் மேட்ச் பண்ணுவோம்னா, சோர்ஸ் ஐபி அட்ரஸ், டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ், அதுக்கப்புறம் புரோட்டோகால். இது மூணு கட்டாயம். இது மூணுத்துல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாலும் ஆக்சஸ் லிஸ்ட் வேலை செய்யாது, ஆக்சஸ் எழுத முடியாது. எங்க இருந்து வருது, எங்க போகுது, என்ன புரோட்டோகால், டிசிபி புரோட்டோகால் அந்த அட்ரஸ்ல இருந்து இந்த அட்ரஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்லணும். எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட் என்னென்னலாம் மேட்ச் பண்ணணும், சோர்ஸ் ஐபி அட்ரஸ், டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் அண்ட் புரோட்டோகால். ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் லிஸ்ட் வெறும் சோர்ஸ் ஐபி அட்ரஸ் மட்டும் தான் மேட்ச் பண்ணும். புரிஞ்சுதா? ஓகே.